எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஸோ இது 15/7/2025 வந்திருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் உடைய டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/9/2025. எனி டிகிரி மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் இந்த தேர்வுக்கு நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த தேர்வில் எவ்வளோ வேகன்சி இருக்கு, என்னென்ன போஸ்ட் இருக்கு, சிலபஸ் என்ன அப்படின்றத பற்றி ஓவராலாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த தேர்விற்காக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள மொத்த பணியிடங்கள் அப்படின்றது குரூப் 2 பதவிக்கு 50 பணியிடங்களும், குரூப் 2A பணிக்கு மொத்தமா 595 பணியிடங்களும் விட்டுருக்காங்க. மொத்தமா 645 பணியிடங்கள். இந்த பணியிடங்கள் மேலும் உயர்த்தப்படும் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல பெருசா என்னென்ன துறைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா துறைகளும் இருக்கு. ஆனா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து 6 போஸ்ட் இருக்குங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்ல இருந்து 3 போஸ்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து 5 போஸ்ட், ஃபாரஸ்டர் அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 போஸ்ட் இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர்ல இருந்து 6 போஸ்ட், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட் தான் இருக்கு. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஒரு 5 போஸ்ட் இருக்குங்க. ஸோ ப்ரொபேஷன் ஆஃபீஸரில் சில்ட்ரன் வெல்ஃபேர் இருக்கு. அதே மாதிரி பிரிசன் அண்ட் கரெக்ஷன் சர்வீசஸ் இருக்கு. ஸோ இதுதான் டூவில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள். இதில் முனிசிபல் கமிஷனர் அப்படின்ற போஸ்ட் இவங்க கொடுக்கவே இல்லை. டிசிடிஓ போஸ்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ முனிசிபல் கமிஷனர் லாஸ்ட் வேகன்சிலையும் வரல, அதுக்கு முன்னாடி வேகன்சியில தான் வந்தது. அதே மாதிரி டிசிடிஓ லாஸ்ட் வேகன்சியில நிறைய எடுத்ததுனால இந்த டைம் வந்து அவங்க அதை கொடுக்காம விட்டுருக்காங்க. வெறும் 50 வேகன்சி தான் இருக்கு. இது ரிட்டன் எக்ஸாம் மெயின்ஸ்ல நீங்க எழுதணும். ஸோ 50னா 1:10 ரேஷியோல 500 பேர் கூப்பிட்டு இந்த தேர்வை எழுத வச்சு அதுல இருந்து 50 பேருக்கு வேலை தர போறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் குரூப் 2A சர்வீஸ்ல சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், அதில் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வேகன்சி 411 வேகன்சி சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. இது வந்து மில்க் ப்ரொடக்ஷன் தனி விங்காக இருக்கும். அது தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் சபார்டினேட் சர்வீஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி எடுத்தாங்க. 65 வேகன்சி அப்படின்றத போட்டிருக்காங்க. சரிங்களா. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஒரே ஒரு வேகன்சி. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 11 வேகன்சி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல. அக்ரி மார்க்கெட்டிங் சூப்பர்வைசர் அது ஒரு போஸ்ட். அசிஸ்டன்ட் கிரேட் 3 தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அது 4 வேகன்சி இருக்குங்க. இது எல்லாமே 2A போஸ்ட்ல வந்துடும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப கம்மியாக தான் இந்த டைம் கூப்பிட்டுருக்காங்க. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் ரொம்ப எதிர்பார்த்த அளவு பெரிய வேகன்சி அப்படின்றது இல்லைங்க. சிவில் சப்ளைஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், காமர்ஸ், போலீஸ், மெடிக்கல் எல்லாமே வேகன்சி அப்படின்றது வந்திருக்கு. இந்த வேகன்சியில் நிறைய ஸ்டார் போட்டிருக்காங்க, நிறைய ஹேஷ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா பேக்லாக் வேகன்சி சேர்த்தது, அதுக்கப்புறம் வந்து கேரி ஃபார்வர்டு இது மாதிரி எல்லாம் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ 595 வேகன்சிஸ். ஸோ என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எவ்வளோ போஸ்ட் வேக்கண்டா இருக்கு, ஆனாலும் ஏன் இவங்க ரொம்ப கம்மியான வேகன்சிக்கு இப்ப கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோவுடைய லிங்க் நான் போடுறேன். சரிங்களா. ஸோ ரெட் பிக்ஸ் சேனல்ல போட்டது. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்றத ஒருத்தர் ஆர்டிஐ மூலியமா கேட்டு வாங்கி அது ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. ஸோ ஆர்டிஐ அப்படின்றது கவர்மெண்டோடைய டேட்டா தான். நம்ம ஏதாவது அரசு ஊழியர் சங்கத்தோடைய டேட்டா கூட சொல்லல. கவர்மெண்ட் அவங்களே கொடுத்த டேட்டா வச்சு பேசுறது. சரிங்களா. எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. ஸோ இதில் டிஎன்பிசி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க இந்த வேகன்சியை சொல்லியிருக்கோம், இது எதிர்காலத்தில் அதிகமாகும். 2025ஆம் ஆண்டு அறிக்கையில் வெளியிடப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தோராயமானதாகும். மேலும் அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து பிற்காலத்துல அதிகமாகலாம். ஸோ இருந்தாலுமே கூட இந்த 600 அப்படின்றது எல்லாரும் ஒரு 2000 3000 வேகன்சிஸாவது வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த குரூப் 4 தேர்வு எழுதின பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரே ஆறுதலா இருந்தது என்ன அப்படின்னா, குரூப் 4 தேர்வுல ஒரு குரூப் 2 ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணதுனால ஒரு 10ஆம் வகுப்பு மட்டுமே படிச்ச ஒருத்தர் இந்த தேர்வை எப்படி அணுகுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ அவருக்கு ஒரே ஆறுதலா இருந்தது, ஓகே நம்ம அடுத்து வரக்கூடிய குரூப் 2வாவது நமக்கு ஒரு
நம்ம தாகத்த தீர்க்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் ஒரு கானல் நீராவே போயிருச்சு. வெறும் 600 வேக்கன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைச்சலான வேக்கன்சி. வேக்கன்சி நெறைய இருந்தாவாவது ஓகே, இப்ப தமிழ் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சது. ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படின்றது தெரிஞ்சுச்சு. நம்ம நம்ம விட்டத இப்ப நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வரவங்களுக்கு இது பெரிய ஒரு பலத்த அடியா தான் இருக்கும். மொத்தமாவே ஒரு 6000 பேர் தான் எடுக்க போறாங்க. ஸோ 6000 பேருக்கான ஒரு போட்டியா இது நடக்க போகுது. குரூப் 4 எக்ஸாமோடவே ரொம்ப டஃப்பான இவங்க 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்ட்டு குரூப் 4க்கு குடுத்திருந்தாங்க. அதுலயே ரொம்ப ஸ்டாண்டர்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ் பார்ட்டும் ஸ்டாண்டர்டா கேட்டிருந்தாங்க. மேத்ஸ்லயும் ஒரு 5 கொஸ்டின் ஸ்டாண்டர்டா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தமிழும் ரொம்ப ஸ்டாண்டர்டா கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப குரூப் 2 எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கோங்க. நல்ல வெளியில இருந்து நல்ல நாலேஜபிளா இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் இந்த எக்ஸாம அணுகணும் அப்படின்றது இப்ப டிஎன்பிஎஸ்சியோடைய வாதமா இருக்கு. ஸோ அத நம்ம கண்டிப்பா நம்மளோட முயற்சியை இன்னும் பல மடங்கு அதிகரிச்சு இந்த எக்ஸாம நம்ம எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ரொம்ப ஈஸியான இது எக்ஸாம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னாடியே குரூப் 4 வழியா நமக்கு குடுத்துட்டாங்க. அத நம்ம இன்னும் தீவிரமா படிச்சு அணுகணும் அப்படின்றது தெரியுது. ஆனாலும் வேக்கன்ஸீஸ் ரொம்ப கம்மி தாங்க. ரொம்ப ரொம்ப கம்மி இந்த வேக்கன்ஸீஸ். ஸோ இது வந்து ஏஜ் லிமிட் அப்படின்றது அ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றதுல எதுவும் கிடையாதுங்க. ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஒன்லி ஃபாரஸ்ட்ருக்கு மட்டும் 37 வயசு அப்படின்னு குடுத்துருப்பாங்க. மத்த எந்த போஸ்ட்டுக்கும் நோ ஏஜ் லிமிட் தாங்க. ஸோ அது மாரி டிகிரியும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த டிகிரியா இருந்தாலும் நம்ம இந்த எக்ஸாம எழுதி போஸ்டிங் வாங்கலாம். ஃபாரஸ்ட்ருக்கு மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா, அ அவங்க வந்து ம் ஏதாவது ஒரு சயன்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங்கோ, இல்ல மெடிக்கலோ, இல்ல பாராமெடிக்கலோ, இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது மாரி ஏதாவது ஒண்ணு படிச்சிருந்தா மட்டும் தான் அவங்க வந்து எலிஜிபிளா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ மத்த எல்லா போஸ்ட்டுக்கும் எனி டிகிரி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் அவங்க எலிஜிபிள் தான். ஸோ இதுல போட்டிருப்பாங்க இவங்க தான் அப்படின்ட்டு. ஆனா அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே போலாம். இப்ப சப் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னா இல்ல எந்த எனி டிகிரி படிச்சவங்க போலாம். சரிங்களா? ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னா எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் அவங்க வந்து போகலாம். ஓகே. ஸோ அப்லோட் பண்றது, என்னென்ன அப்லோட் பண்ணணும் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஹைட், வெயிட் என்ன இருக்கணும், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபாரஸ்டர் அப்படின்றதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு ஸ்டாண்டர்ட் வந்து என்னவா இருக்கணும், பவர் கண்ல எவ்வளவா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பாருங்க. ஸோ தெரியும். ஸோ இதுல இன்னொரு அ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2, 2ஏக்கு 2ஏல மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். மெயின்ஸ்ல ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் 60 கேள்வி முன்னாடி கேட்டுட்டுருந்தாங்க. அந்த பகுதிய அப்படியே எடுத்துட்டாங்க. அது இது இந்த சேஞ்ச் அப்படின்றது ரொம்ப நல்ல சேஞ்சுங்க. வந்து இப்ப பிலிமினரில அவங்க எந்த சேஞ்சுமே பண்ணல. ஆஸ் யூசுவல் ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இவங்க டிஎன்பிஎஸ்சி ஒண்ணே ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா, இதுல ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கிறதுல எஸ்எஸ்எல்சி அப்படின்னு எடுத்துட்டு இதையும் டிகிரின்னு போட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம மனதளவுல அதுக்கு படிக்க ஆரம்பிச்சுருவோம். இவங்க எஸ்எஸ்எல்சின்னு போறதுனால தான் நம்ம திரும்ப திரும்ப ஸ்கூல் புக் 10வது வரைக்கும் கூட படிக்காம 12வது வரைக்கும் படிக்கிறோம். சிறப்பு தமிழ் படிக்கிறோம். 2004, 3 எடிஷன் படிக்கிறோம். 2007 எடிஷன், 8 எடிஷன் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஸ்கூல் புக் விட்டுட்டு இவங்க எங்கெங்கேயோ வெளியில இருந்து போய் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது நடக்குங்க. ஸோ அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே குடுத்த ஜெனரல் ஸ்டடீஸ் 300 மார்க்குக்கு அத அப்படியே தான் ஃபாலோ பண்ண போறாங்க. அதே மாரி மெயின்ஸ் எக்ஸாம் 2ஏ சர்வீஸ்ல பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி எப்பயும் போல இருக்கும்போது, ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து 150 கேள்விகள் கேட்கறாங்க. அப்புறம் ரீசனிங்ல இருந்து 50 கேள்விகள் கேட்க போறாங்க. ரீசனிங் நம்ம ஏற்கனவே குடுத்தது தான். அதுல எந்த விதமான மாற்றமும் பண்ண மாட்டாங்க. லாங்குவேஜ் இல்லாதது ஒரு பெரிய நல்ல விஷயம். தமிழ் மீடியம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தமிழ் மீடியம் இன்ஃபில்டர் ஆயி சர்வீஸ் கன்வெர்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கம்மியாகுது. இப்ப மெயின்ஸ் தான் நமக்கு டிசைடிங் சர்வீஸ் கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்றது. ஸோ இந்த அ இடத்துல நமக்கு வந்து ஜெனரல் தமிழ் எடுத்தது ஒரு பெரிய நல்லது. ஏன்னா பிலிம்ஸ்லயே ரொம்ப அ ஸ்டாண்டர்டா கொஸ்டின் கேட்பாங்க. ஜெனரல் தமிழ். ஜெனரல் இங்கிலீஷ் எவ்வளவுதான் ஸ்டாண்டர்டா கேட்டாலும், ஜெனரல் தமிழ்ல கம்பீட் பண்ற அளவுக்கு கொஸ்டின் அவங்களால செட் பண்ண முடியாது. எப்படி செட் பண்ணாலும் ஆன்சர் ஈஸியா போட்டுறலாம். அழகா 2 மாசம் படிச்சுட்டு 80 மார்க் அப்படின்றது இங்கிலீஷ்ல வாங்கிடலாம். தமிழ்ல அப்படி இல்ல. நீங்க இந்த 2 மாசமும் ரொம்ப அதிதீவிரமா படிக்கணும். அந்த அதிதீவிரமா படிக்கிற நேரத்துல என்ன ஆயிடும், நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு படிக்கிறத நம்ம காம்பன்சேட் பண்ணிட்டு, மேத்ஸ் போடுறத காம்பன்சேட் பண்ணிட்டு, நம்மளவே நம்ம கூடுதலா படிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்ப ஓவராலா நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அது கண்டிப்பா அ ஜெனரல் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எட்ஜ் அப்படின்றத குடுக்குங்க. ஓகே. ஸோ நோட்டிஃபிகேஷன்ல எல்லாமே போட்டிருக்காங்க. பாருங்க. சிலபஸ்லேருந்து எல்லாமே இவங்க குடுத்துருக்காங்க. சிலபஸ்.
என்ன இருக்கு, மெயின்ஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. மெயின்ஸோடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு, கொஸ்டின் எப்படி இருக்கு, லாஸ்ட் இயர் குடுத்ததே தான். அதுல எந்த விதமான சேஞ்சஸும் இவங்க பண்ணலைங்க. சேம் டிட்டோ. முன்னாடி இவங்க 40 கொஸ்டின் குடுத்தத இப்ப 50 கொஸ்டின் அப்படின்னு குடுத்துருக்காங்க. மத்தபடி சிலபஸ் சேம் சிலபஸ். முன்னாடி வந்து என்ன சொன்னாங்களோ, அதே சிலபஸ் தான் இருக்கு. ஸோ ஓகே. ஸோ இத சொல்லி முடிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ நம்ம படிக்கிறோம். ஆ நமக்கான வேலை அப்படின்றது ஒரே ஒரு வேக்கன்சி தான். ஆனா இங்க 645 வேக்கன்சி இருக்கு. நமக்கு 1 தான் தேவை. ஸோ அத நோக்கி நீங்க படிங்க. ஸோ அ நம்புங்க உங்கள. கண்டிப்பா இந்த முயற்சியில நம்ம சிறப்பா பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா இவங்க சொல்ற மாரி 2024ல நம்ம விட்டோம், 2025ல விட்டோம், 2026லயும் வரும். ஸோ வருஷம் வருஷம் இனிமேல் வரதான் போகுது. ஸோ உங்களோட முயற்சி இந்த வருஷத்துல இல்லனாலும் வரும் வருஷத்துல கைகூடும். இந்த வருஷம் நீங்க தீவிரமா முயற்சி செஞ்சீங்கன்னா, இந்த வருஷமே அது சாதியாகுங்க. நன்றிங்க.